HTML CSS படிக்கணும், அதை போர்னு அடிக்காமல் சொல்லியும் கொடுக்கணும். அப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஐடியா கிடச்சிச்சின்னா, ஒரு கார்டை டிசைன் பண்ணுவோம். இந்த கார்டை டிசைன் பண்ணிவிட்டு அதில் வர எலமெண்ட்ஸ் எப்படி அதில் டைப் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுறது, அதில் எப்படி இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஃபாண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே இப்படி ப்ராக்டிக்கலில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும்னு நினைக்கிறேன். எப்படி கண்டிப்பாக இப்போ இந்த ப்ராஜெக்ட் செட்டப் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் HTML எப்படி செட் பண்ணுறது, அது எப்படி ஸ்டைல் லிங்க் பண்ணுறது, அது எப்படி அவுட்புட் பார்க்குறது, லைவாக எப்படி பார்க்குறதுலாம் நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு பாடி இருக்குது, HTML எம்டியாக தான் இருக்குது. CSSல என்ன சொல்லியிருக்கேன்னா பாடி வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த ஒரு ரெட் கலர் இருக்கட்டும், விட்த் இவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த கலர் இங்கே வருத்துறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கார்டு டிசைன் பண்ணுறது சென்டர்லையும் கொண்டு வரதுக்காக தான் இதை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இப்போ நம்ம கார்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்மாவில் போவோம். ஃபிக்மாவில் பார்த்தாச்சுன்னா கார்டு இப்படி இருக்குது. கார்டு எப்படி ஒரு பெரிய ஒரு பாக்ஸு ஸ்கொயராக தான் இருக்குது. அப்போ விட்த்து ஹைட்டு சேமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோமா. இப்போ VS Code ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா கிளாஸ் நேமை நம்ம போட்டாலே அந்த டிவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அது எப்படின்னா டாட்டு போட்டுக்கிட்டு வேறு ஒன்றும் டைப் பண்ணாமல் அந்த கிளாஸ் நேமை டைப் பண்ணணும். இப்போ நான் அந்த பெட்டிக்கு கண்டெய்னர்னு போடுறேன். கண்டெய்னர்னு போட்டுட்டு ஒரு என்ட்ரு தட்டியாச்சுன்னா டிவ்வு கிளாஸ் போட்டு ஒரு கண்டெய்னர், அந்த டிவ்வு க்ளோஸ் ஆகியும் கிடைக்கும். ஓகே, இது ஷார்ட்கட்டு. நீங்கள் ஷார்ட்கட் ஒர்க்காக இல்லைனா டிவ்வு கிளாசிக்கல்னு எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கண்டெய்னர் நான் போட்டாச்சு. இப்போ கண்டெய்னருக்கு நான் ஸ்டைல் எழுதணும். ஒன்றும் இல்லை, நான் ஃபிக்மாவில் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்படி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் படித்து போகலாம், ஜாலியாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருக்குன்னா அதை வாங்கிக்கோங்க. சரியா, கண்டெய்னர். இப்போ கண்டெய்னருக்கு ஸ்டைல் எழுதணும்னா டாட்டுன்னு போட்டு எழுதணும். ஓகே, அடுத்து இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டியாச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே இந்த கண்டெய்னர் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். விட்த்து ஒரு 500 பிக்சல், அடுத்து ஹைட்டு ஒரு 500 பிக்சல் இருக்கணும். போட்டுட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அங்கே பாக்ஸ் வரும். ஆனால் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அதுக்கு கலர் நம்ம கொடுக்கல. இப்போ ஃபிக்மாவில் மாதிரி தான், ஒரு ஃப்ரேம் வரைஞ்சிட்டு நம்ம கலர் கொடுக்கலன்னா அதில் ஒரு பாக்ஸ் இருக்கிறது தெரியாது இல்லை. அதே தான். இப்போ பேக்ரவுண்ட் கலர் சும்மா ஒயிட்டுன்னு இப்போ போட்டுப்போம். விட்டுட்டு சேவ் பண்ணிப்போம். இப்போயும் வரல. ஏன் வரல? ஏன்னா நம்ம பெட்டியை HTML எழுதிட்டோம். ஆனால் நம்ம HTML சேவ் பண்ணலை. பார்த்தீங்களா, இப்போ இங்கே சேவ் பண்ணிட்டோன்னா அங்கே வந்துடும். இப்போ பெட்டி வந்துச்சு. இப்போ இந்த பெட்டி ஃபிக்மாவில் எப்படி இருக்குது, சைடில் எங்கே வளைஞ்சிருக்கு. அப்போ வளைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லி தந்தேன், பார்டர் ரேடியஸ் ஒரு 24 பிக்சல் கொடுத்துப்போம். சேவ் பண்ணிட்டோன்னா ஓகே, இந்த வளைஞ்சு கிடச்சாச்சு. இனி அடுத்து எப்படி இருக்குது, இதுக்கு வந்து பேக்ரவுண்டு அப்ளை பண்ணணும். பேக்ரவுண்டு இந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபிக்மாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து ரேடியல் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஒரு கலர் இது. சரியா, இப்போ இதை நம்ம HTML எப்படி பண்ணலாம் பார்ப்போம். டவ் மோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதில் CSS கிடைக்கும், அதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அது இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா ChatGPT போய் கேட்க போகிறேன், எனக்கு எப்படி இதை கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளை ரேடியல் கிரேடியன்ட். ஐயோ, CSSன்னு கேட்க விட்டேன். இதான் வந்துருக்கு. இப்போ நிறைய விதமான இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா ரேடியல் கிரேடியன்ட் இருக்கணும். அது நான் எப்படி ரேடியல் இப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணது பாருங்கள். பேக்ரவுண்டு கலர் என்ன இருக்கணும்னா ரேடியல் கிரேடியண்ட்டாக இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே 3 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுவோம். 3 இல்லை, நம்ம மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். அது மெயினாக 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ஷேப்பு, பொசிஷன், அதாவது அந்த கிரேடியண்ட்டு என்னது, சர்க்கிளா இல்லை வேறு ஏதாச்சும் எலிப்ஸா, அப்படி வேறு ஏதாச்சும் ஷேப்பு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கலர், எண்டிங் கலர், இதுக்கு இடையில் எத்தனை கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம எடுத்துப்போமா. இப்போ இதுதான் நமக்கு வேணும். பேக்ரவுண்டு நமக்கு ரேடியல் கிரேடியன்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். ரெட் கலர், எல்லோ கலர்னு அது கொடுக்குது. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துப்போம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலரில் நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த ஒரு ஸ்டைல் வந்துருச்சு. ஆனால் கலரை மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிக்மாவில் போகணும். அது என்ன கலர்னு பார்க்கணும். ஒரு கலர் இது, அதாவது வெளிப்பக்கமாக இல்லை உள்பக்கமாக இருக்கிற கலரு இது, அதாவது இந்த E601C. அதை காப்பி பண்ணிவிட்டு உள்பக்கமாக எது இருக்குது, ரெட் இருக்குது, அது அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது ஆஷ் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஆஷ் போடணும். இப்போ அடுத்து எல்லோ இருக்கிற இடத்துல எது இருக்கணும், இந்த டார்க் ரெட் இருக்கணும். அதை காப்பி பண்ணி இதை வந்து ஒரு ஆஷ் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த கலர் ரெடி. இப்போ அந்த கார்டோட பேக்ரவுண்ட் ரெடி. எப்படி சூப்பராக இருக்கா? திரும்பவும் நான் தான் ஃபிக்மா கோர்ஸ் ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க, லிங்கு இங்கே. ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட்டை இங்கே வைப்போம். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பெட்டிக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அந்த பெட்டி இங்கே திறந்து இங்கே மூடிச்சு. அப்போ அந்த பெட்டிக்கு உள்ளே தான் எழுதணும். என்ன எழுதணும்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து H1ன்னு போடுறேன். ஹெட்டிங் 1
போட்டுட்டு ஒரு என்ட்ரு தட்டியாச்சுன்னா ஹெட்டிங் 1 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இப்போ அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கேன், கேபிட்டல் லெட்டரில் ஐஸ்கிரீம்னு போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சுன்னா அந்த பெட்டி இங்கே வந்துருச்சு. ஓகே, அடுத்த என்ன டெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் கொண்டு வந்துடும். நியூலி லான்ச்ட் ஃப்ளேவர் அதையும் கூட ஆட் பண்ணுவோமா. அது வந்து பேராகிராஃப்னு போடுறேன், சும்மா பி டேக், இது வந்து பேராகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, கேபிட்டல் லெட்டரில் ஸ்மால் லெட்டர் தான், பி டேக்னு போட்டுட்டு நியூலி ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கோ, நியூலி லான்ச்ட் ஃப்ளேவர் போட்டுட்டு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், புரியலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் சரியா. போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே ஐஸ்கிரீம் வந்துச்சு, நியூலி லான்ச் ஃப்ளேவர் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இந்த H1க்கு நான் இப்போ இந்த H1க்கு நம்ம தனியாக பேர் போட்டு ஸ்டைல் பண்ணணும்னு இப்போ தேவையில்லை. ஏன்னா இந்த பேஜில் H1 ஒன்று தானே இருக்குது, அதனால் நான் அந்த H1 டேரெக்டாக ஸ்டைல் பண்ணுறேன் சரியா. இப்போ H1ன்னு போட்டுட்டு டாட் போடலாம், ஏன்னா இது கிளாஸ் இல்லை, அந்த எலிமெண்ட்டை டேரெக்டாக கூப்பிட்றேன் சரியா. இப்போ போட்டுட்டு என்டர் தட்டி அதை நம்ம ஸ்டைல் சொல்லிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இத்தனை ஒரு 48 பிக்சல் போட்டுப்போமா, 48 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அது இந்த அளவு பெருசாக ஆகும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, அதை டைப் ஃபேஸ் வந்து இங்கே இருக்க மாதிரி இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் ஃபாண்ட்ஸை டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டை பாருங்கள், லாண்ட்ரினா சாலிட்னு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ப்ரௌசரில் தேடணும் கூகுள் ஃபாண்ட்ஸில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜஸ்ட்டு நம்ம ஃபாண்ட்டை எப்படி டைப் ஃபேஸை எப்படி நம்ம VS Codeல போடுறது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அந்த ஸ்டைலை கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி வரும் சரியா. அந்த கூகுள் ஃபாண்ட்டில் போய் டைப் இந்த லாண்ட்ரினா சாலிடாக டைப் பண்ணாங்கனாலும் இப்படி வரும் உங்களுக்கு, அதில் என்னென்ன ஸ்டைல் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் வரும். இப்போ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா கெட் ஃபாண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் எம்பெடட் கோட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கோடு கிடைக்கும். பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணணும் தேவையில்லை. 2 விதமாக ஃபாண்ட்டை நம்ம லிங்க் பண்ணி விடலாம். எப்படின்னா ஒன்று இந்த லிங்க்னு கொடுத்துருக்கான், இன்னொன்று இம்போர்ட்னு கொடுத்துருக்கான். இந்த வெப், ஆண்ட்ராய்டு, iOS இந்த இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு இந்த லிங்க் ஃபாண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வெப்புக்கு தானே யூஸ் பண்ணுற போகிறோம், வெப்பை பார்ப்போம். இப்போ லிங்க் வழி யூஸ் பண்ணியாச்சுன்னா என்ன நடக்கும்னா இதை அப்படியே காப்பி பண்ணணும். இதை காப்பி கோடு கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் அதாவது இந்த லிங்கில் போய் இந்த கோட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஹெட்டுக்கு உள்ளாடி இந்த CSSக்கு அப்புறம் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், இந்த ஃபாண்ட்டை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னா இவ்வளவும் காப்பி பண்ணணும். இப்போ நீங்கள் லிங்க் வழி இதை காப்பி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தான் வரணும். கீழே வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி லாண்ட்ரினா சாலிட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம எந்த டெக்ஸ்ட்டை ஸ்டைல் பண்ணுவோம் அது கொடுப்போம். இப்போ H1 கொடுப்போமா, பேஸ்ட் பண்ணிட்டோன்னா சேவ் பண்ணிட்டோன்னா அந்த ஃபாண்ட் இங்கே வந்துடும் சரியா. இப்போ ஃபாண்ட்டு இப்போ இந்த லிங்க்கை கொடுக்கலன்னா வருமானு பார்த்தீங்கன்னா நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். போயிட்டு கண்ட்ரோல் செட் அடிச்சுட்டு சேவ் பண்ணுறேன்னா அந்த ஃபாண்ட் போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபாண்ட் போயிடுச்சு. ஆனால் வேறு ஃபாண்ட் வந்துச்சு. ஏன்னு தெரியுமா, இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி நான் இப்படி கொடுத்துருக்கேன், லாண்ட்ரினா சாலிட் சான்செரிஃப் இப்படி கொடுத்துறேன். என்ன அர்த்தம்னா லாண்ட்ரினா இருந்துச்சுன்னா அதை எடு, அப்படி லாண்ட்ரினா கிடைக்கலன்னா சான்செரிஃப் இந்த இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா. இப்போ இதையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த இதுவும் போயிடும், இது மட்டமான ஒரு ஃபாண்ட் வரும். ஓகே சரி, இப்போ நான் இன்னொரு வழி என்னன்னா இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணணும். இந்த ஸ்டைலுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி எங்கே போடணும்னா இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாருக்கு முன்னாடியே போடணும். பேஸ்ட் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டோன்னா ஃபாண்ட் வருமானு காட்டிங்கன்னா வராது. ஏன்னா நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி இன்டர்லியே ஐயோ என்ன ஃபாண்ட்டு அந்த இருக்குது. ஃபாண்ட் ஃபேமிலி லாண்ட்ரினா சாலிட்டாக காப்பி பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஒரு சேவ் பண்ணிட்டோன்னா அந்த ஃபாண்ட் அங்கே வந்துடும். இப்போ அதை ஸ்டைல் பண்ணுவோமா, கலர் ஒயிட் போட்டுட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அந்த கலரும் அங்கே வந்துடும். அடுத்து ஃபாண்ட் வெயிட் அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா சென்டரில் கொண்டு வரணும். இதே மாதிரி சென்டரில் இருக்கணும். சென்டரில் எப்படி கொண்டு வர்றது அதை சொல்லுவோமா. இதை வந்து மார்ஜின் லெஃப்ட்டு கொடுத்து நீக்கி கொண்டு வர்றது அந்த பரிபாடியெல்லாம் இங்கே இல்லை. இங்கே என்ன பண்ணணும்னா மார்ஜின் போட்டுட்டு டாப் பாட்டம் எனக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜீரோவே போட்டுக்க. டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட் எனக்கு என்ன வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஸ்பேஸ் எடுத்து மார்ஜினாக வச்சுக்க. அப்போ என்ன நடக்கும்னா சென்டரில் வரும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா என்ன நடக்கும்னா சென்டரில் வராது. ஏன்னு தெரியுமா, இப்போ நான் இன்னொன்று காட்டி தரேன். பேக்ரவுண்ட் கலர் நான் ஒயிட் வேண்டாமே பிங்க்னு போட்டுக்கிறேன். பிங்க்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே பிங்குன்னு கண்ணு தெரியலையா, கருப்பு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் கலர் அந்த ஃபாண்ட் H1 இருக்குல்ல, அந்த H1 என்ன நடக்குதுன்னா விட்டு வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்குது. அதாவது வந்து பெட்டி, அதாவது வந்து பேரண்ட். இப்போ இந்த கண்டெய்னர் தான் அதுக்கு பேரண்ட் சரியா. ஏன்னா கண்டெய்னருக்குள்ளே தானே H1 இருக்குது, அந்த கண்டெய்னர் தான் அதுக்கு பேரண்ட்டு. இப்போ அந்த பேரண்ட்டு எவ்வளோ விட்டு இருக்கோ அவ்வளோ விட்டையும் இந்த H1 எடுத்துக்குது. அப்போது நம்ம மார்ஜின் இல்லாட்டி 2 சைட்லேயும் கேப் இல்லை. அது நான் கேப் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா அது ஃபுல்லாக எடுத்துக்குது, அது மார்ஜின் இல்லைன்னு நினச்சிக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா விட்டு செட் பண்ண போகிறேன். அதுக்கு விட்டுன்னு போட்டுட்டு ஃபிட் கண்டென்ட் போட்டுட்டு சேவ் பண்ணேன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஃபிட் கண்டென்ட்னா என்ன நடக்குன்னா
உன்னை விட்டு நீ எவ்வளோ எடுக்கணும்னா உள்ள கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நீ விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரியா? இப்போ அது முடிஞ்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் சும்மா இது நம்ம உங்களுக்கு காட்டி தரதுக்காக தான் பேக்ரவுண்ட் கலர் போட்டேன். சரியா? இப்போ இது போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கும். இப்போ இந்த மார்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், சேவ் பண்ணி எக்ஸ் பண்ணேன்னா இது இங்கே இருக்கும். இப்போ மார்ஜினை போட்டேன்னா சேவ். இப்போ டாப் பாட்டம் 0. எனக்கு மார்ஜின் மேலேயும் வேண்டாம் கீழேயும் வேண்டாம். மார்ஜின் என்னது கொஞ்சம் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு 0ங்கிறது டாப் பாட்டம், அடுத்த ஆட்டோங்கிறது லெஃப்ட் ரைட்டு. இந்த ஆட்டோ போட்ட எதுக்குன்னா லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதோ அவ்வளோத்தையும் நீ கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணி மார்ஜின் போட்டுக்க. சென்டரில் என்னோட டெக்ஸ்ட் அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ சொன்ன இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவையானு தெரியல. இவ்வளோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை ரொம்ப வளவலாம் பேசுகிற மாதிரி இருக்குன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்து ஸ்கிப் பண்ணி டக்கு டக்குன்னு போகிறேன். சரி, இப்போ இது முடிஞ்சு. அடுத்து H1 அடுத்து இந்த நியூலி லான்ச் ஃப்ளேவர். இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குது? இது வந்து இன்டர் டைப்பில் இருக்குது. இப்போது பேராகிராஃப் டேக். இப்போ இந்த டெக்ஸ்ட் இப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஒரே ஒரு பி டேக் தான் இருக்குது. அதனால் நான் அந்த பி டேக்கை நான் இங்கே சும்மாவே கூப்பிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வேண்டாம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம். இது போட்டு ஒரு பேர் கொடுப்போம், கிளாஸ் போட்டுக்கிட்டு இது வந்து சப் டெக்ஸ்ட்னு போட்டுட்டு அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே சேவ் பண்ணுறேன். HTMLலையும் சேவ் பண்ணணும், மறக்காதீங்க. இப்போ பேரையில் கூப்பிட்றேன், இல்லை டாட்டு போட்டு சப் டெக்ஸ்ட்னு கூப்பிட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி ஸ்டைல் எழுதுறேன். ஸ்டைல் எழுதிட்டு சேவ் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, ஏன்னா நான் உங்கள் ஸ்டைல் எழுதலை. இப்போ இதுக்கு வந்து என்ன டைப் வேணால் இன்டரை நம்ம அதே மாதிரி கூகுள்லேருந்து எடுப்போமா. ஃபாண்ட்ஸ் நான் அங்கே போயிட்டு இன்டர்னு டைப் பண்ணுறேன். இன்டர். இப்போ இதுதான் வந்து இன்டர் ஃபாண்ட்டு. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கெட் ஃபாண்ட் கெட் எம்பெடட் கோட். அதே மாதிரி இம்போர்ட் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அந்த இம்போர்ட் ஸ்டைலை வந்து எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். லிங்க் அந்த காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்துருச்சது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இப்போ 2 ஃபாண்ட்டை நம்ம ஒரே லிங்கில் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்போ இதை டிலீட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் போயிருச்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபாண்ட்டை நம்ம குரூப்பாக சேர்த்து வச்சுட்டு ஒரே லிங்கில் முடிச்சிடலாம். இப்போ ப்ரௌஸ் ஃபாண்ட்டு பாருங்கள் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்னென்ன ஃபாண்ட் வேணும்? லாண்ட்ரினா சாலிட் வேணுமா? நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து கெட் ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா நம்ம ஒரு பைக்குள்ளே ஆட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வியூ செலக்ட் ஃபேமிலி, அந்த பைக்குள்ளே ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து திரும்ப ஃபாண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நமக்கு என்ன இன்னொரு ஃபாண்ட் என்ன வேணும்? இன்டர் போட்டுக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கெட் ஃபாண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த பைக்குள்ளே 2 ஃபாண்ட் ஆட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ இங்கே ஒன்று லாண்ட்ரினா ஆட் ஆகிடுச்சு, இன்னொன்று இன்டர் ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த 2க்கு சேர்த்து நம்ம கோட் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியும் இது. இப்போ லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லிங்க்குக்கு இவ்வளோ இருக்குது. நான் இம்போர்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இம்போர்ட்டில் நீங்கள் அந்த கோடை பாருங்கள், இன்டரும் இருக்குது, லாண்ட்ரினா சாலிட்டும் இருக்குது. அப்போ எல்லாம் ஒரே லிங்கில் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதை காப்பி பண்ணவா? காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கே ரிமூவ் பண்ணேன் செக் பண்ணுறதுக்காக. இப்போ பேஸ்ட் பண்ணேன். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டைல் வேண்டாம், நமக்கு இந்த ஸ்டைல் வேண்டாம். ஏன்னா ஸ்டைலுக்குள்ளே தானே, ஸ்டைல் ஃபைலுக்குள்ளே தானே பேஸ்ட் பண்ணுறோம், ஸ்டைல் வேண்டாம். இப்போ சேவ் பண்ணுறேன்னா அந்த என்ன பண்ணுறது, லாண்ட்ரினா சாலிட் வந்துச்சு. இப்போ இன்டர் வரலன்னு கேட்டாச்சுன்னா அது வராது. ஏன்னா நான் இங்கே சப்டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுக்கல. ஃபாண்ட் ஃபேமிலி செக் பண்ணுவோமா? ஃபாண்ட் ஃபேமிலி லாண்ட்ரினாக்கு இங்கே இருக்குது, இன்டருக்கு இங்கே இருக்குது, இந்த இருக்குது ஃபாண்ட் ஃபேமிலி இன்டர். காப்பி இதை போட்டுட்டு நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே இன்டர் வந்துடும். இதை வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன், கலர் ஒயிட் போட்டு சேவ் பண்ணுறேன்னா அது இங்கே சேவ் ஆகிடும். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் சென்டரில் தான் இருக்குது. அது மாதிரி ஃபாண்ட்டு இதுவும் தின்னாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாண்ட் வெயிட் ஆட் பண்ண போகிறேன். ஃபாண்ட் வெயிட் ஒரு 300 ஆட் பண்ணி பார்ப்போம். சேவ் 300 200 போட்டு பார்ப்போம். ஒல்லி ஆகுது பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட்டு. நியூலி லான்ச் ஃப்ளேவர். ஓகே, 200 ஃபாண்ட்டு வெயிட்டு இருக்கட்டும். போட்டுட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அது அப்படியே வந்து உட்காந்துடும். இப்போ எனக்கு என்னென்னா மார்ஜின் 0 ஆட்டோ எனக்கு சென்டரில் வரணும். அப்போ நான் இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுவேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவேன். ஒர்க் ஆகாது. அப்போ அது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா விட்டு வந்து ஃபிட்டு கண்டென்ட் இல்லை. இப்போ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ ஒர்க் ஆகும், சென்டரில் வந்துடுச்சு. சரியா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பேஸிங் விட போகிறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 53 பிக்சல் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அது எந்த இதுக்கு H1, இதை நம்ம H1 இல்லை பேர் போட்டிருக்கோம். அதனால் நம்ம இதுக்கு மேலே அந்த H1க்கு மேலே மார்ஜின் டாப் இவ்வளோ வேணும்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம், என்னென்னா மார்ஜின் 0ன்னு போட்டு வச்சுருக்கோம். அப்போ எனக்கு அது என்ன வேணும், மார்ஜின் டாப் எனக்கு 53 பிக்சல் வேணும். அப்போ டாப்பு 53 px. ரைட் என்ன இருக்கணும், ஆட்டோன்னு இருக்கணும். டாப்பு ரைட்டு, அடுத்து பாட்டம் போகணும். பாட்டமில் என்ன இருக்கணும், ஒரு 8 பிக்சல் போடுவோமா, 8 பிக்சல். அடுத்து லெஃப்ட்டு ஆட்டோ. இது வந்து என்னென்னா 4 வேல்யூ, அதாவது டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு. ஓகே, இப்போ போட்டுட்டு சேவ் பண்ணுறேன்னா அவ்வளோ இது வந்துடும். இப்போ இந்த 8 எதுக்கு போட்டேன்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ், ஐஸ்கிரீமுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ இதை நான் இதில் 50 போட்டேன்னா கீழே அதே ஸ்பேஸ் வரும். எனக்கு 50 வேண்டாம், 8 போதும். போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா
என்ன பண்ணலாம், இந்த மில்க் ஆட் பண்ணுவோமா, இந்த மில்க் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இமேஜ் எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். சரியா, இப்போ நான் இந்த இமேஜஸ் எல்லாம் நான் எங்கே போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்சரில் நமக்கு இண்டெக்ஸ் HTML இருக்கும், CSS ஃபைல் இருக்கும். இப்போ இந்த இமேஜஸ் எங்கே போட்டிருக்கேன்னா ஆசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், ரினைம் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ளாடி நீங்கள் அந்த இமேஜஸ் தேவையான இமேஜஸ் எல்லாம் கொண்டு போடுங்க. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சரியா, இப்போ வேணும்னா இதே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன், எல்லா இமேஜஸும் இங்கே இருக்குது. சரியா, இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும், இந்த எல்லாமே இந்த கண்டெய்னருக்கு உள்ளே தான் நடக்கணும். சரியா, இந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி. சரியா, ஏன்னா இமேஜ் வெளியில் இல்லை, எல்லாமே உள்ளே தான், அந்த பெட்டி உள்ளே தான் இருக்குது. அதனால் நான் எப்படி இமேஜ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். IMGன்னு போட்டுட்டு ஒரு என்ட்ரு தட்டியாச்சுன்னா இமேஜ் வரும், ஆல்ட் வரும். இப்போ இந்த சோர்ஸ்னால் என்னென்னா, இந்த இமேஜ் எங்கே இருக்குது அதை எனக்கு லோட் பண்ணணும், அதை என்ன சொல்லிதான்னு சொல்லும். அப்போ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது எங்கே இருக்குதுன்னு. இப்போது ஒரு பார்த்து சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ./ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த இண்டெக்ஸ் HTML ஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, இப்போ இந்த இண்டெக்ஸ் HTML இருந்து வெளியில் வா. ஃபஸ்ட்டு ./ போட்டால் அந்த ஃபைல்லேருந்து வெளியே வந்து பார்க்கும், அந்த ஃபைலுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, அப்போ அதை பார்க்கும். அப்போ இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து அதுலேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும், இப்போ இண்டெக்ஸ் ஃபைலில் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து வெளியே வந்தாச்சுன்னா என்ன தெரியும், styles.css தெரியும், assets தெரியும். இப்போது ./ போட, இப்போ ./ ஒருக்கோட டைப் பண்ணுறேன். அப்போ அதுக்கு என்னெல்லாம் தெரியுது பாருங்கள், assets தெரியுது, இண்டெக்ஸ் தெரியுது, CSS தெரியுது. இப்போ இதுக்குள்ளே எங்கே போகணுன்னு கேட்கும். அப்போ நம்ம assetsக்குள்ளே போகணுன்னு டைப் பண்ணணும். அசெட்ஸுக்குள்ளே என்ன எடுக்கணும், நமக்கு என்ன இமேஜ் இப்போ எடுக்க போகிறோம், மில்க் இமேஜ் எடுக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மில்க் போட்டு ஒரு என்ட்ரு தட்டினேன்னா அந்த மில்க் இமேஜ் வரணும். இந்த ஆல்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை, நெட்டில் திடீர்னு கட் ஆச்சு, இமேஜ் லோட் ஆகலை இன்கேஸ் அப்படின்னு அதில் ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா இது வந்து SEO பர்பஸுக்காக இருக்கும். நான் இப்போ இதில் வந்து மில்க் இமேஜ்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இமேஜ் இங்கே வந்துருச்சு ரைட் சைடில். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இமேஜ் வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிடுச்சு. ஏன்னா இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெரிய இமேஜ், நல்ல ஹை ரெசல்யூஷன் உள்ள இமேஜாக நான் போட்டிருக்கேன். அதனால் அந்த பாக்ஸை விட்டு வெளியேயும் போயிடுச்சு, கரெக்டாக சைஸ்லையும் இருக்கலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இமேஜுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். CLASS சும்மா மில்க்னு போட்டுக்கிறேன். மில்க், அந்த பேர் வந்து மில்க். சரியா, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து .milkன்னு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்டைல் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா நான் சொல்ல போகிறேன், விட்டு உனக்கு எவ்வளோ இருக்கணும்னா, உன் பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் விட்டு. இப்போ நான் விட்டுன்னு போடுறேன். போட்டுக்கிட்டு 100% எடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்னா, அந்த பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு விட்டு அந்த இமேஜும் எடுத்துக்கும். ஏன்னா பேரண்ட்டு வந்து கண்டெய்னருக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது. இப்போ கண்டெய்னர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் இந்த இமேஜும் விட்டு எடுத்துக்கும். சரியா, இப்போ விட்டு 100% எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, எனக்கு இதை பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் வந்து இது கீழே தான் அது பண்ணணும். இப்போ HTML பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் போடுறோம் இல்லை, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டு போடுமே அது இப்படி அடுக்கி ஒவ்வொன்றா கீழே தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் ஐஸ்கிரீம் இருக்குது, நியூ லான்ச் அதுக்கு கீழே அந்த இமேஜ் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த இமேஜை வந்து எனக்கு கொஞ்சம் நான் நினைக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு வந்து பொசிஷன் சொல்லி கொடுக்க போகிறேன். பொசிஷன் நான் சொல்கிறேன் என்னென்னா, பொசிஷன் அப்சல்யூட்னு போடுறேன். அப்சல்யூட்னு போட்டாச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஒன்றுமே நடக்காது. அதுக்கு பேரண்ட்டை விட்டு அது வெளியே வந்துடும். சரியா, இப்போ கண்டெய்னருக்குள்ளே தான் அந்த இமேஜ் இருக்குது. இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் போட்டேன்னா அதுக்கு எதை பேரண்ட்டுன்னு பார்க்கணும் தெரியாது. ஓகே, அதுக்கு எதை பேரண்ட்னு பார்க்கணும் தெரியாது. அதனால அது இருக்கிறதுலே மெயின் பேரண்ட்டை போய் எடுத்துக்கும், மெயின் பேரண்ட்டில் போய் உட்காந்துரும். இப்போ HTML பார்க்கும்போது இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த இமேஜ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த இமேஜுக்கு அப்சல்யூட் பொசிஷன் எடுத்துக்க அப்படின்னு சொன்னனால இந்த மெயின் HTML ஃபைலே அது பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீ பேரண்ட்டை கண்டெய்னரை எடுத்துக்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்டெய்னர்கிட்ட போய் சொல்லுவேன், அம்மாட்ட கண்டெய்னர்கிட்ட போயிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இதை வந்து பேரண்ட்டை எடுத்துக்கும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சைல்டுக்கிட்ட பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்குன்னா அது பேரண்ட்டு எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம பேரண்ட்டுக்கிட்ட பொசிஷன் ரிலேட்டிவ்னு ஒரு கோடை போட்டாச்சுன்னா அந்த சைல்டு வந்து அதை தான் பேரண்ட்டாக எடுத்துக்கும். சரியா, அப்படின்னா இது வந்து ஹையரார்கி வைஸில் செட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு சைல்டு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பேரண்ட் இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுத்தேன்னா இந்த சைல்டு வந்து இதுக்குள்ளே தான் இது தான் பேரண்ட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ நான் இதுக்கு கொடுக்கல, இதுக்கு மேலே ஒரு பேரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரண்ட்டை தான் இது சைல்டாக எடுத்துக்கும். இப்போ இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் இருந்துன்னா இதுக்கு எடுத்துக்கும், இதுக்கு இல்லை இதுக்கு இருக்குன்னா அதுக்கு தான் எடுத்துக்கும். சரியா, பொசிஷன் ரிலேட்டிவ் எங்கே இருக்கோ அந்த இதுக்கு தான் அந்த சைல்டு கேட்கும். சரியா, பொசிஷன் அப்சல்யூட் போட்டாச்சு. இப்போ அந்த பேரண்ட்டுக்குள்ளே நீ எங்கே மூவ் பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ பாட்டம் 0
சேவ் பண்ணியாச்சுன்னா அது பாட்டம்லேருந்து 0 பிக்சல் கேப் விட்டுட்டு உட்காந்துரும். இப்போ டாப் 0ன்னு போட்டாச்சுன்னா சேவ் பண்ணியாச்சுன்னா டாப்லேருந்து 0 பிக்சல் கேப் விட்டு அது உட்காந்துரும். இப்போ லெஃப்ட்டு 0ன்னு போட்டாச்சுன்னா சேவ் பண்ணியாச்சுன்னா லெஃப்ட்லேருந்து 0. இப்போ லெஃப்ட்டு அப்போ ஒர்க் ஆகாது, ஏன்னா விட்டு 100% எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இதை மைனஸ்லேயும் செட் பண்ணலாம். -100ன்னு போட்டுட்டு வராது, ஏன்னா பிக்சல் போடல. பிக்சல் போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா -100 பிக்சல் விட்டு இங்கே உட்காந்துரும். இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா பாட்டம் 0ல் உட்காந்துரு அப்படின்னு சொல்லணும். சேவ் பண்ணியாச்சுன்னா அது பாட்டமில் உட்காந்துரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடம் பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே வந்து ரவுண்டாக இருக்குது. இதில் வந்து ஃபிக்மாவில் நம்ம எப்படி பண்ணுவோம்னா கிளிப் கண்டென்ட்னு ஒன்று பண்ணுவோம். சரியா, அந்த கிளிப் கண்டென்ட் இங்கே எப்படி பண்ணணும்னா சைல்டுக்கு போய் சொல்லக்கூடாது, பேரண்ட்டுக்கிட்ட போய் சொல்லுவோம். பேரண்ட்டுக்கிட்ட தானே கிளிப் கண்டென்ட் போடுவோம். அப்போ பேரண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும் என்னது, ஓவர்ஃப்ளோ ஹிடன் போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா என்ன நடக்கும்னா அதை அந்த கண்டெய்னரை விட்டு வெளியே போகிறது எல்லாமே ஹைட் பண்ணி விட்ரும், அதாவது கட் பண்ணி விட்ரும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த டிசைனை பாருங்கள். இப்போ இந்த டிசைனில் இந்த மில்க் வந்து இந்த இடம் வேறு கொஞ்சம் சைடு மார்ஜின் கொஞ்சம் தான் தெரியுது இந்த இடத்துக்கு. அப்போ நம்ம இங்கே கொஞ்சம் கூட பெருசாக, அப்போ இந்த இமேஜை கொஞ்சம் நம்ம ஸ்கேல் பண்ணுவோமா, மில்க் இமேஜில் போய்ட்டு ஸ்கேல் கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். ஸ்கேல் போய்ட்டு 0ன்னா மொத்தமாக சுருக்கி வச்சிடும், 0.9ன்னா சின்னதாகும், 1 அதாவது 0 ஏற்றம் ரொம்ப ரொம்ப 0 சின்னதாயிரும், 1ன்னா ஒரிஜினல் சைஸ். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், சின்னதில் தான் இருக்கும். இப்போ இந்த 1.1 போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 0.1 போட்டு சேவ் பண்ணுறேன்னா கொஞ்சம் பெருசாச்சு. பார்த்தீங்களா, கண்ட்ரோல் செட் அடித்து காட்டுறேன். சேவ், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சேவ், இப்போ 1.1 போட்டால் பெருசாச்சு. சரி, இது முடிஞ்சு. இப்போ இமேஜ் இது வச்சாச்சு. இனி அடுத்து என்னென்னா இலையை கொண்டு வைக்கணும். இலையை எப்படி கொண்டு வைக்கிறது, அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபஸ்ட் இந்த இலையெல்லாம் கொண்டு வருவோம். இப்போ இந்த இமேஜ் என்னது, அடுத்து இதே நான் காப்பி பண்ணுறேன், எழுத முடியாது இருக்குது, காப்பி பேஸ்ட். இப்போ இது வந்து இலை -1 இலை 1. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், போட்டுட்டு சேவ் இது பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சாச்சுன்னா இந்த ஷார்ட்கட் காமிக்கும். சரியா, இது வந்து நான் வந்து லீஃப்னு எடுத்துக்கிறேன். இது வந்து லீஃப்னே போட்டுக்கிறேன். லீஃப் போட்டுட்டு நமக்கு எத்தனை இலை இருக்குங்க, 1 2 3 இலை இருக்குது. அப்போ 3 இலையை கொண்டுறோம். ஆக்சுவலி என்கிட்ட இங்கே ஒரு இலை தான் இருக்குது, இமேஜஸ்க்குள்ளே ஒரே ஒரு லீஃப் தான் இருக்குது. அந்த ஒரு லீஃபை நான் 3 வாட்டி எடுக்கிறேன், 2 3. ஓகே, போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா இலை அங்கே வராது, வந்திருக்கும் ஆனால் அது தெரியாது, ஏன்னா நான் சொல்லி தரேன். லீஃப் 2 லீஃப் 3. இப்போ இந்த லீஃப் எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த லீஃப் 1 நான் ஸ்டைல் பண்ணணும். ஓகே, டாட் லீஃப் 1 போட்டுட்டு பார்த்தாச்சுன்னா நம்ம என்ன கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது ஏன் தெரியலைன்னா நம்ம அதுக்கு விட்த்து ஹைட்டு கரெக்டாக செட் பண்ணலை. இப்போ விட்த்து 100% போட்டுட்டு சேவ் பண்ணி பார்ப்போமா. சேவ் பண்ணோம், அது வந்திருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா இமேஜ் வந்து ரொம்ப பெருசு. நம்ம போட்ட இமேஜ் வந்து ரொம்ப பெருசு, நான் போட்ட இமேஜ். இப்போ 50% போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அப்பயும் வரலையா, வாவ் 20 என்ன, இங்கே HTML சேவ் பண்ணல நண்பர்களே. போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா இங்கே 20% ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ ஒரு 100% போட்டாச்சுன்னா அப்பயும் வரல, ஏன், அசட்ஸு லீஃபு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இப்போ இந்த விட்டு இதுக்கு வந்து பொசிஷன் சொல்லி கொடுத்து பார்ப்போம். பொசிஷன் இமேஜ் வந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போமா. சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து Ctrl+Shift+C அடித்து இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சுன்னா கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள இமேஜ் இந்த இருக்குது. இந்த பாருங்கள், அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய இமேஜ், அதனால தான் நமக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம இது ஒரு 80% போட்டு பார்ப்போம், ஒரு 50% போட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் இங்கே வந்திருக்கு, ஆனால் இப்போயும் சின்னதாக தான் இருக்குது. இங்கே லெஃப்ட் 1ன்னு போட்டிருக்கேன் நண்பர்களே, LEDDAF போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா இப்போ அங்கே லீஃப் வந்துருச்சு. பார்த்தியால, ஒரு மனுஷனை ஒரு எழுத்து எவ்வளோ ஒரு கலைச்சிருச்சுன்னு. சரி, இப்போ 90% பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து லீஃபோட விட்த் வந்து 50% வேண்டாம், ஏன் ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து ஒரு 40 போட்டுப்போமா. சேவ், இல்லை 40 பெருசாக தான் இருக்குது, ஒரு 25 சேவ் பண்ணியாச்சுன்னா ஓகே, இந்த அளவு போதும்னு நினைக்கேன். இப்போ அப்பயும் பெருசாக தான் இருக்குது லீஃப் 1. இப்போ நம்ம இந்த லீஃபை தான் பண்ண போகிறோம். சரியா, இந்த லீஃப் ஓகே. இப்போ 25 போதும். இப்போ அது இருக்கிற இடத்த எனக்கு மாற்றணும். எப்படி மாற்ற போகிறேன், விட்த் வந்து 90%. இப்போ இதுக்கு நான் நினச்ச பொசிஷன் வைக்கணும்னா பொசிஷன் அப்சல்யூட் இதுக்கும் சொல்லணும். இப்போ இதுக்கு பேரண்ட் கண்டெய்னர் தானே, அதனால் அதுக்கு நம்ம தனியாக போய் சொல்ல வேண்டாம். அப்சல்யூட்னு சொல்லியாச்சுன்னா அது அங்கே வந்து உட்காந்துடும், அதிலே தான் இருக்குது. இப்போ நமக்கு ரைட்டில் இருந்து 0 பிக்சல் நீங்கிருன்னு சொல்கிறேன்.
அப்போ அவ்வளோ தான் கரெக்டாக நீங்கி இருக்குது. இப்போ 0 பிக்சலில் எனக்கு 0 பிக்சல் வேண்டாம், ஒரு 50 பிக்சல் போடுமா. 0 பிக்சல் போட வேண்டாம், 0 போட்டாச்சுன்னா பிக்சல் போட வேண்டாம் சரியா. வேறு வேல்யூஸ் போட்டாச்சுன்னா பிக்சல் போடணும். ஓகே 0னா ஆட்டோமேட்டிக்காக பிக்சல்னு எடுத்துக்கும். இப்போ 50 பிக்சல் தள்ளி இருக்குது, இது 50 இல்லை ஒரு 80 பிக்சல். சேவ். ஓகே இந்த அளவு இருக்கட்டும். இனி என்ன பண்ணணும்னா இதை திருப்பணும், இப்படி சரிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்னு ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணணும், ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணு. அது ரொம்ப 60 ரொட்டேட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ வேணும், 40 பார்ப்போமா. 40 இல்லை, -40 கொஞ்சம் கூட சரி போமா. -45 50 போடும். -50 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். ஓகே சேவ் பண்ணியாச்சு. ஓகே ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கூட வளர்ப்போம். 60 சேவ். ஓகே வளர்ச்சாச்சு. கொஞ்சம் சின்னதும் பண்ணிப்போம். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ அந்த எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போ ரைட்லேருந்து இவ்வளோ நீக்கி வச்சாச்சு. இனி டாப்பில் இருந்து கொஞ்சம் நீக்கி வைப்போம். டாப்பில் இருந்து எனக்கு ஒரு 15 px சேவ். டாப்லேருந்து 15 பிக்சல் போட்டாச்சுன்னா கரெக்டாக 15 பிக்சல்லேருந்து தள்ளி நிற்கும். நமக்கு 15 வேண்டாம், 200 பிக்சல். சேவ் பண்ணி வைப்போம். ரொம்ப இறங்கிடுச்சு. அப்போ ஒரு 160 பிக்சல் போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா ஓகே நினச்ச இடத்துல வந்து உட்காந்துருச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இலையை ஸ்டைல் பண்ண போகிறோம். இதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோமா. பேஸ்ட் பண்ணிவிட்டு லீஃப் 2ன்னு மட்டும் போட்டுப்போம். இப்போ சொல்ல போனால் இப்போ இது ஒரே இடத்துல 2 இலை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்லேருந்து வேண்டாம் லெஃப்ட்டில் இருந்து 8 பிக்சல் தள்ளிடுன்னு அந்த இலையிட்ட சொல்கிறேன். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். எப்படி எவ்வளோ ரொட்டேட் பண்ணணும், இந்த இலைக்கு முக்கு இங்கே இருக்குது, இந்த இலை திரும்பி இருக்குது, ஃப்ளிப் ஆகிருக்கு. ஃபிக்மாவில் ஃப்ளிப் பண்ணுறது ஈஸி, இங்கே வந்து ஃப்ளிப் பண்ணுறது அதை விட ரொம்ப ஈஸி. என்னென்னா ஒரே ஒரு லைனு, அந்த லைன் எனக்கு மறந்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாட்ஜிபிடிட்ட போய் ஹவு கேன் ஐ ஃப்ளிப் த இமேஜ் இன் CSS போட்டுட்டு சேவ் பண்ணேன்னா போட்டுட்டு பார்த்தா இதாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் எக்ஸு -1. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் எக்ஸு -1 போட்டுட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அது ரொட்டேட்டும் ஆகிருக்கு ஆல்ரெடி, அது ஃப்ளிப்பும் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இதை வந்து ஒரே லைன்லேயும் எழுதலான்னு நினைக்கிறேன். இப்படி போட்டுட்டு சேவ் பண்ணி வைப்போமா. யூஸ் பண்ணிவிட்டு சேவ். இதை வந்து கரெக்டானு கேட்போமா. இதை போட்டுட்டு இஸ் திஸ் கரெக்ட் போட்டுட்டு எஸ் தட்ஸ் அப்சல்யூட் கரெக்ட், ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஓகே சரி. அப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு கரெக்டு தானே, நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ ஸ்கேல் எக்ஸு -60 டிகிரியை மாற்றும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு டிகிரி வேணும், 60 டிகிரி வேணும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணேன்னா ஓகே அது வந்துருச்சு. இப்போ 60 வேண்டாம், ஒரு 50 போட்டு பார்ப்போமா. சேவ். ஓகே இந்த அளவு இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் பெருசும் பண்ணணும் எனக்கு. இப்போ இதை வந்து ஒரு 22% போட்டாச்சுன்னா இந்த அளவு வந்துடும். ஐயோ அங்கே ஓகே கரெக்ட். வேண்டாம் 20 இருக்கட்டும். அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை அப்படி லைட்டாக செதுக்கி கொண்டு வந்தால் அழகாக இருக்கும். ஓகே இதுவரை வந்தாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு இலை இருக்குல்ல, அந்த இலையை ஸ்டைல் பண்ணோம். இப்போ அந்த இலை எப்படி திரும்ப அதே தான். நான் இப்போ இதே பொசிஷனில் தான் அந்த பிளர்டு இலையும் இருக்குது. அதனால் அந்த இலைக்கு இதை காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணோம். இது வந்து லீஃபு 3 சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து என்னென்னா எனக்கு பாட்டம்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். டாப் வேண்டாம், பாட்டம்லேருந்து 160 பிக்சல் சேவ் பண்ணிட்டேன்னா அது இங்கே வரும். இப்போ 160 பிக்சல் எனக்கு பாட்டம்லேருந்து வேணும்னா அது ரொம்ப அநியாயமாக தெரியுது. என்ன பண்ண போகிறேன், அது கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். இமேஜை 40% போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜ் பெருசாகிடுச்சு, அந்த இலை பெருசாகிடுச்சு சரியா. இப்போ அந்த இலையை பொசிஷன் பண்ணுவோம். பொசிஷன் சொல்லிட்டு ரைட்டில் இருந்து வேண்டாம், இது லெஃப்ட்டில் இருந்து இவ்வளோ தூரம் தள்ளி உட்காரு. எவ்வளோ தூரம் 20 சேவ். இங்கே வந்துருச்சு. சரி இனி அதை பாட்டம்லேருந்து 0 போட்டாச்சுன்னா 0லேருந்து அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது நண்பர்களே. இமேஜ் அந்த ஃப்ரேம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் அது எக்ஸாக்ட் சைஸில் நமக்கு வைக்க முடியல. ஆக்சுவலி எக்ஸாக்ட் சைஸ்னால் என்னென்னா நான் காட்டி தரேன். இப்போ இந்த இமேஜை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக 0லேருந்து தான் இருக்குது. அது ஆக்சுவலி புரியுதா, அது சரிச்சு வச்சதுனால அப்படி தெரியுது நமக்கு. ஓகே இப்போ நம்ம லெஃப்ட்டில் இருந்து ஒரு -12 பிக்சல் போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா அது அங்கே வந்துடும். நமக்கு அது px சேவ் பண்ணியாச்சுன்னா அங்கே வந்துடும். இமேஜ் எப்படி இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் வந்து -100 போடும் சேவ். ஓகே இப்படி இருக்கட்டும். இனி நம்ம இதை கீழே பாட்டம்லேருந்து நெகட்டிவ் போட்டு வைப்போம். நெகட்டிவ். ஓகே இமேஜை நான் கொண்டு வந்துட்டேன். இனி என்ன பண்ணலாம்னா ப்ளர் பண்ணணும். ப்ளர் பண்ணுறது எப்படி, ஃபில்டர்னு போட்டுட்டு ப்ளர்னு போட்டுட்டு எத்தனை பிக்சல் ப்ளர் பண்ணணும், 5 பிக்சல் போடுமா. 5 பிக்சல் ப்ளர் எனக்கு இவ்வளோ ப்ளர் போதும்னு நினைக்கிறேன். ப்ளர் இல்லைனா 6 பிக்சல் போடும். 6 பிக்சல் ப்ளர்னு போட்டாச்சுன்னா அது வந்து ப்ளர் ஆகும் சரியா. இப்போ அது முடிஞ்சிச்சு. இனி அடுத்து பண்ண போகிறது ஒரு ஸ்டார் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை வைக்கணும். இப்போ அந்த ஸ்டாரை எப்படி கொண்டு வைக்கிறது, இப்போ இதை வந்து அதே இது மாதிரி காப்பி பண்ணணும். ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்துடும். இப்போ இது வந்து நான் ஸ்டார்னு போட்டுக்கிறேன். STAR
இப்போ இதில் வந்து அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். இது வந்து star.png. ஃபைல் நேம் எல்லாம் இங்கே கரெக்டாக இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டாலும் ஒர்க் ஆகாது. சரியா? இது வந்து நான் ஸ்டார்னு போட்டுக்கிறேன். ஓகே, போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா இங்கே அந்த ஸ்டார் இங்கே வந்துடும். இப்போ அந்த ஸ்டாரை நம்ம பொசிஷன் பண்ணணும்ல, சும்மா அந்த லெஃப்ட்டு இதை லீஃப் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டார்னு போட்டுறேன். STAR ஸ்டார்னு போட்டுட்டு பொசிஷன் சொல்லிட்டு இருக்கட்டும். விட்டு 100% போடும். ஏன் 100% போட்டேன்னா அது அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, அதனால் 100% போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு தேவையில்லை, ஏன்னா சென்டரில் அது வந்துடும். விட்டு 100% இருக்கனால சென்டரில் இருக்குது. இனி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டும் வேண்டாம். சேவ் பண்ணுறேன், அது அங்கேயே தான் இருக்கும். இனி வந்து கொஞ்சம் மேலே ஒடி கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாப்னு போட்டுட்டு -100px சேவ் பண்ணால் அது கொஞ்சம் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோமா. இனி 50px சேவ் வேண்டாம், ஒரு 20 சேவ். இப்போ ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. இப்போ அது ஓகே ஆயிடுச்சு மேக்ஸிமம். இப்போ அந்த இது வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீமை கொண்டு வைக்க போகிறோம். போட்டுட்டு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை கொண்டு வருவோமா. இதில் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்.png போட்டாச்சுன்னா அந்த இமேஜ் வரும். இங்கே வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். ஓகே, ஆல்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணியாச்சுன்னா அது வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போது ஸ்டாருக்கு வந்து போட்டாச்சு. நம்ம வந்து ஐஸ்கிரீம் கிளாஸ் போடுறோம். ஐஸ்கிரீம். இப்போது ஐஸ்கிரீமை ஸ்டைல் பண்ணுவோமா. ஐஸ்கிரீம் எப்படி போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா ஐஸ்கிரீம் வந்துச்சா, இல்லை HTML சேவ் பண்ணல. HTML சேவ் பண்ணால் ஐஸ்கிரீம் வந்துடும். இப்போது என்ன நடக்குது, ஐஸ்கிரீம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து விட்டு 100% போடுவோமா. பேஸ்ட் சேவ் பண்ணியாச்சுன்னா விட்டு இவ்வளோ % வந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஆகும். அப்போ கோன் ஐஸ்கிரீம்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அப்போ இந்த பெரிய இமேஜ் இங்கே நமக்கு தரல. இப்போ நம்ம அது என்ன பண்ண போகிறோம், ஸ்கேல் டவுன் பண்ண போகிறோம். ஸ்கேல்னு போட்டுட்டு 0.6 இப்படி சேவ் பண்ணால் அந்த ஐஸ்கிரீம் சின்னதாகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் மேலே வசதி கொண்டுறணும். அப்போ பொசிஷன் அப்சல்யூட்னு போடணும். அப்சல்யூட்னு போட்டுட்டு டாப்பில் இருந்து நீ இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி உட்காந்துருன்னு சொல்லுவோம். 50px போட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா 50 பிக்சல் வேண்டாம். அப்போ எவ்வளோ 10 சேவ், இல்லை ஸ்கேல் இன்னும் டவுன் பண்ணுவோமா. சேவ். டாப்பில் இருந்து ஒரு -20 பிக்சல், அதுவும் சரியாகாதா. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணுவோமா. 4 கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். 4, 5 சேவ். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இனி கொஞ்சம் கூட வசதி அச்சீவ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சேவ். இப்போ 30 பிக்சல் சரியாகல, 40 பிக்சல் தள்ளி உட்காரு, அவ்வளோதான். இன்னும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா. 60 பிக்சல், 60 சேவ். இனி ஸ்கேல் டவுன் பண்ணுவோமா. 4 சேவ். ஓகே, விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ இது நம்ம டெவலப் பண்ணி எடுத்தது, இது நம்ம டிசைன் பண்ணாது. டெவலப் பண்ணால் டிசைன் பண்ணால் கொஞ்சம் ஜூம் பண்ணு. டெவலப் பண்ணால் டிசைன் பண்ணாது. ஓகே, இப்போது ஃபாண்ட் சைஸ் நியூலி லான்ச் ஃப்ளேவர் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல டிசைன் பண்ணதில். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ணதில் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸு சின்னது பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குது, சப்டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ்ன்னு போட்டுக்கிட்டு ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு போட்டுக்கிட்டு எத்தனை பிக்சல் வேணும், ஒரு 24pxன்னு போடுவோமா. சேவ் பண்ணியாச்சு. பார்த்தாச்சுன்னா எங்கே போச்சு, ரொம்ப பெருசாச்சு. இப்போ நம்ம இங்கேயே செக் பண்ணலாம் எவ்வளோ பிக்சல் போடலான்னு. போட்டுட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே டெக்ஸ்ட்டு இந்த இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இங்கே வந்து ஃபாண்ட் 24 பிக்சல். இப்போ இதை செலக்ட் பண்ணி வச்சு நம்ம இங்கேயே இது பண்ணி பார்க்கலாம். எத்தனை பிக்சல், 14 பிக்சல் போடுவோமா. 14 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு டிசைனை பார்த்தா விஷயம் முடிஞ்சிச்சு. ரீசெட். ஓகே, இதுதான் நம்ம HTML டிசைன் பண்ணது, HTML டெவலப் பண்ணது. இது வந்து ஃபிக்மாவில் டிசைன் பண்ணது. ஓகே, எப்படி பிளர்ரை படிச்சிங்க, ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு படிச்சிங்க, எப்படி ரொட்டேட் பண்ணுறது, எப்படி ஃப்ளிப் பண்ணுறது, எப்படி இமேஜை பொசிஷன் பண்ணுறது, இதெல்லாம் படித்தாச்சு. ஓகே, எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ எப்படியும் ஒரு 50-60 எத்தனை ஒரு மணி நேரத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. இனி உட்காந்து எடிட் பண்ணணும். ஓகே, லைட்டு தெரியுது, அது ஒன்றும் இல்லை, லைட்டு ஒரு சின்ன ஒரு கம்பியில் சொருவி கட்டி வச்சுருக்கேன். அடுத்து இன்றைக்கி HTML CSS உங்களுக்கு
என்ன சொல்லி தரணும், அப்படி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணி பார்த்து அப்படி ஜாலியாக போகலாமா, அப்படி நீங்கள் போயாச்சுன்னா நிறைய படிப்பீங்க. அதனால தான் நான் இந்த ஒரு அப்ரோச்சாக எடுத்தேன். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி போகலாம், இல்லை அந்த ஆப் டிசைன் பண்ணணும் அப்படி தான் வேணும்னா நீங்கள் அப்படியும் சொல்லலாம். எதில் நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அந்த மாதிரி நான் போய்க்கிறேன். ஓகே, கமெண்ட்டை மெயினாக பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஹைப்னு ஒரு சம்பவம் கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹைப்புன்னு ஒரு சம்பவம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹைப்பு எங்கேயாவது யூடியூப்பில் கீழே எங்கேயாவது தெரியும், அதை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேட் ஆகும். ஓகே, பாய்.